கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதால் இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியை நம்ம கவனிக்கலாம். முதலாவதாக பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் வேத பகுதியிலே இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கின்றோம். கர்த்ததாமே இந்த சத்தியத்தை ஆசீர்வதித்து தருவாராக. முதலாவதாக நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனுக்கு முன்பாக எப்படி நாம் வாழ வேண்டும்? இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக அவருக்கு அஞ்சி அவருக்கு பயந்து இருப்பவர்கள் தான் நன்றாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழுகின்றோமோ அப்படியாக தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். நாம் தேவ சமூகம் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக வாழுகிற வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக நாம் வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதை வைத்துதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகின்றது. இந்த வேத பகுதியிலே முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு முன்பாக பயந்து இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு பகுதியை வாசிக்கும் போது அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத 2 வேத பகுதியிலே 12-13 இந்த 2 வேத வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக பயந்து இருப்பவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என்றும் அவர்களுடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாக இருக்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது. வாழ்நாள் நீடித்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களே, தேவனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய ஆலயத்திலிருந்து ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் அவர்களுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ மக்களே, தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு முன்பாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பதாக தான் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ தேவனுக்கு முன்பாக வாழுகிற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு முன்பதாக அஞ்சி அவருக்கு பயந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையை, பயந்து நடக்கிற வாழ்க்கையை அவருக்கு முன்பதாக செல்ல வேண்டும். நான் 13வது வசனத்தை வாசிக்கும் போது துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பது இல்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பது இல்லை. இந்த வேத பகுதியில 2 வசனத்துல தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கிற ஒரு காரியம். இந்த பூமியிலே நாம் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழுகிற காரியங்கள். ஆகவே தேவனுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனுக்காகவே தன்னை சொந்தமாக்கி கொண்ட நம்முடைய பிள்ளைகள் அவருக்கு முன்பதாக நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டுமானால், நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டுமானால், இந்த பூமியிலே நாம் நன்றாக இருக்க வாழ வேண்டும், நன்றாக
நன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு முன்பதாக, நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக, நம்முடைய தேவனாகிய இயேசுவுக்கு முன்பதாக நாம் அவருக்கு அஞ்சி அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த அறை வீடுகளிலே கதவுகளை சாத்திக் கொண்டு நாம் என்ன காரியங்களை செய்தாலும் சரி, கர்த்தருக்கு யாருக்கும் தெரியாது என்று சொல்லி தூரமான பகுதியிலே சென்று நாம் தனிமையாக எந்த காரியங்களை செய்தாலும் சரி, ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருக்கு முன்பாக எந்த காரியமும் மறைவாக இருப்பது இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக பாதாளமும் நரகமும் கூட வெளியரங்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் கூட அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சில நேரங்களிலே சில தவறுகளை செய்யும் பொழுது என்ன நினைத்துக் கொண்டு செய்கிறோம்? யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கிறது இல்லை, யாருக்கும் தெரியாது என்ற நிலையில தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதான வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம், அவருடைய பார்வையில தான் இருக்கிறோம், அவருக்கு முன்பாக தான் இருக்கிறோம், அவருடைய முன்பாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்வில் எதுவுமே மறைவில்லை. அவருடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை எதுவுமே மறைவாக இருப்பதில்லை. அவருக்கு முன்பதாக வெளிச்சமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதல் பகுதியை நாம் வாசிக்கிறோம். இங்கே தேவனுக்கு முன்பதாக நாம் அவருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக வாழுகிறோம் என்ற ஒரு நல்ல அறிவோடு, ஆமென், ஒரு தெளிந்த உணர்வோடு யோசேப்பு வாழ்ந்தார். ஏனென்று சொன்னால், ஸ்திரீ அவளை தொட வந்த பொழுது நான் தேவனுக்கு பயப்படாமல் இவ்வளவு பெரிய பொருளாப்பை செய்வது எப்படி? ஆமென். அவனுக்கு தெரிந்தது, நான் தேவனுடைய பார்வையில் இருக்கிறேன், தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்ற அந்த உணர்வுக்குள்ளே இருந்தபடினால்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடினால்தான் அவன் அந்த எகிப்து தேசத்தில் அவன் நன்றாக இருப்பதற்கும், அவனை கொண்டு ஜீவரட்சணியம் செய்யப்படிக்கும், அவனை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும்படிக்கும் அவன் தனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை காத்து கொண்டு வந்தான். தேவனுக்கு பயப்படுகிற அந்த வாழ்க்கையை அவன் மிகவும் உணர்வுபூர்வமாக செய்து வந்தான். அப்பொழுது பாருங்க, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அவன் வாழ்க்கையிலே ஒரு சோதனை வந்தது. அப்பொழுது அவனுடைய எஜமாட்டி அவனை விபச்சார பாவங்களிலே தள்ளுபடியாக அவள் வருகிற பொழுது அவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை இதுதான், நான் தேவனுக்கு பயப்படாமல் இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்படுவது எப்படி என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் இங்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்கள், யாரும் இல்லை, எஜமான் இல்லை, வேலைக்காரன் இல்லை, அங்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அங்கெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே அவனுடைய கண்கள் சோத்திரம் தேவனுக்கு பயப்படுகிற அந்த மனிதனுடைய கண்கள் தேவனுக்கு முன்பதாக நாம் இருக்கிறோம், தேவனுக்கு முன்பதாக நாம் பயந்து நடந்தால்தான் தேவன் நாம் இந்த எகிப்தில் நன்றாக இருக்க முடியும். நாம் நன்றாக இருப்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமும் நன்றாக இருக்க முடியும். நம்முடைய குடும்பம் நன்றாக இருப்பதற்கு மட்டுமல்ல, இந்த எகிப்து தேசமும் நன்றாக இருக்கும். இந்த எகிப்து தேசம் மட்டுமல்ல, இந்த எகிப்து தேசத்தை சுற்றிலும் நம் மூலமாக, இந்த தேசத்தின் மூலமாக அநேகர் நன்றாக இருப்பார்கள். அதற்கு நான் தேவனுக்கு முன்பதாக அஞ்சி பயந்து நான் இருந்தால்தான் என் மூலமாக எனக்கு மட்டுமல்ல, என்னை சூழ்ந்து என்னை கொண்டு தேவன் இந்த தேசத்துக்கும் நன்றாக இருப்பதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ முறை தேவனுடைய ஜனங்களும் கூட தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், தேவனுக்கு முன்பதாக தான் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பதை விட்டுவிட்டு மறந்துவிட்டு அதை பற்றி உணர்வற்றவர்களாய் தவறுகளை செய்கிறார்கள், பாவங்களை செய்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனுடைய விளைவு இன்னைக்கு அநேக கஷ்டங்களும், அநேக வியாதிகளும், அநேக குடும்ப
சண்டைகளும், அநேக குடும்ப பிரிவினைகளும், அநேக வியாதிகளும், அநேக வியாபார நஷ்டங்களும், வருமான நஷ்டங்களும், அநேக பிரச்சனைகளும், சமாதானம் இல்லாதபடிக்கு மிக கஷ்டப்படக்கூடிய, கண்ணீர் விடக்கூடிய, கலங்கக்கூடிய, பயப்பட காரியமும் அங்கே ஒவ்வொருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு பயப்படும் போது நாம் நன்றாக இருப்போம். நாம் தேவனுக்கு பயப்படாமல், அவருக்கு முன்பதாக பயப்படாமல் நடந்தால் நாம் வியாதிக்கு பயப்படுவோம், பிசாசுக்கு பயப்படுவோம், மந்திரவாதிக்கு பயப்படுவோம், அதிகாரிகள் பயப்படுவோம், நம்மை சுற்றி இருக்கிற சில மனிதர்களுக்கு கூட நாம் பயப்படுவோம். ஆனால் தேவனுக்கு பயந்து நடந்தால் நாம் அடுத்த எந்த விஷயத்துக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவனுக்கு முன்பதாக நாம் பயப்படுகிறவர்களாக இருந்தால் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற எந்த காரியத்தையும் அவர்கள் நாம் பயப்படாதபடிக்கு அவர்கள் நமக்கு பயப்படும்படியாக கர்த்தர் அற்புதமான காரியங்களை நமக்காக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நாம் நன்றாக இருப்போம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது யோசேப்பு அந்த சிறியை தொடாமல் இருந்து தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னது போல தாவீதுடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய எஜமானாகி இருந்த ராஜாவை அவன் தொடாதபடிக்கு அவன் தனக்கு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அவன் காத்து கொண்டான். அல்லேலூயா. அங்கே தேவனுக்கு பயப்படுவது என்பது சிறிய தொடாமல் இருப்பதும் தேவனுக்கு பயப்படுவதுதான். அதே வேளையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடாமல் இருப்பதும் தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான். அல்லேலூயா. யாரெல்லாம் எப்படி யோசேப்பு அந்த காரியத்துக்கு பிற்பாடு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை கொண்டு வந்தாரோ அதே போல தாவீதையும் கர்த்தர் தாமே அந்த சிங்காசனத்துக்குள்ளே அவன் நல்ல ஒரு உயர் ஸ்தானத்துக்குள்ளே அவன் கொண்டு வந்ததுக்கு காரணம் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அந்த கர்த்தர் சவுலன் அவனை கொல்லக்கூடிய, அவனை வீழ்த்தக்கூடிய அந்த வாய்ப்புகளை கர்த்தர் சொல்லும்போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் உயர்த்தினாலும் அல்ல, என் ஈட்டியானும் அல்ல, என் யுக்தியானும் அல்ல, என் சக்தியானும் அல்ல என்று சொல்லி அவன் தேவ சுத்தம் என்ன என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் மனிதன் மேலே என் கையை நான் போடாமல் இருப்பேனாக. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, நான் உமக்கு பயப்படுகிறேன், நான் உமக்கு பயப்படுகிறேன். ஆண்டவரே, நீர்தான் எதுவா இருந்தாலும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த கைகள் இப்படி செய்தது என்று சொல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த வாய்ப்பை அவன் அந்த தவறுகளை செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டபடினால்தான் கர்த்தர் தாவீதையும் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நாம் இன்னொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நன்மை இல்லதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். ஆமென். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம் தேவனுக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள். இரண்டாவது பார்க்கிறோம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். இங்கேயும் அதுதான் நாம் பார்க்கிறோம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக, நம் தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். ஒரு பெரிய உயர்வை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு ராஜாவை குறித்து நாம் யோசியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் இந்த சபத்திற்கும் அதில் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாவம் சாபம் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இறங்கி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் பாருங்க மிக அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். நம்ம வாசம் 2 ராஜாக்களிலே 22ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாம் வாசித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே பாருங்க, நான்
இந்த சரத்திற்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நாமே நினிவே பட்டணத்தாரை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனா ஊழியம் செய்தார். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் தீங்கை நியமித்திருந்தார், மரணத்தை நியமித்திருந்தார். அந்த தேசம் முழுவதுமாய் கவிழ்க்கப்பட்ட போகும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு வாக்கு கொடுத்து அனுப்பியிருந்தார். ஆனால் அவர்களோ என்ன செய்தார்கள்? தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார்கள். அல்லேலூயா. இந்த யோசியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்து அதை ஆலயத்திலிருந்து கண்டெடுத்து அதை வாசிக்கிறார்கள். வேத வசனத்தை கேட்ட பொழுது அவன் ஸ்தோத்திரம் உணர்வடைந்தான். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த சலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமுமாவார்கள். எத்தனை கொடியமான வார்த்தை! கர்த்தர் சொன்னா அது நடக்கும் அல்லவா? ஆமென். மனுஷன் சொன்னாங்க, அவங்க பொறாமையில சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அசால்ட்டா போறதுக்கு, கர்த்தர் சொன்னா ஒரு மரத்தை பார்த்து, ஒரு அத்தி மரத்தை பார்த்து அவர் அதை சபித்தாராம். அது அப்படியே பட்டு போய்விட்டதாம். இன்றைக்கு தேசத்தின் குடிகளை பார்த்து அவர் சபித்தார். அது உடனே சாபமாகாதா? அழிந்து போகாதா? பாழும் தேசமாக பட்டு போகாதா? ஆமென். தேவனுக்கு பயந்து அவர் தேவனுடைய வார்த்தை இப்படியாக ஆண்டவர் சாபமிட்டு இதோ இந்த தேசம் பாழாய் போக போகிறது என்ற நிலையில் வந்தபோது அவன் தேவனுக்கு முன்பதாக என்ன செய்தான்? கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி. அப்போ தேவனுக்கு முன்பதாக அங்கே தாழ்த்தும் போது என்ன நடந்துச்சு என்று சொல்லி அடுத்த பகுதியில் வாசிக்கும் போது, ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேருவாய், நான் இந்த சரத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றார். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசிக்கு மூலமாக அங்கே வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிக்கு மூலமாக அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டவுடனே அவனுக்கு பெரிய ஒரு சமாதானம். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நாத்தானா இருந்தாலும் சரி, தாவீதுக்கு தீர்க்கதரிசி சொன்ன நாத்தான்வேலா இருந்தாலும் சரி, நினிவே பட்டணத்துக்கு சொன்ன யோனாவால் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல சொல்லப்பட்ட யோசியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட யோசியாக இருந்தாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார்கள். ஆமென். அப்போ தேவனுக்கு முன்பதாக அவர்கள் மனம் மாறினார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாக நடந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மை உபவாசத்தில் வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அந்த தாழ்மையை எதெல்லாம் விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகுவதற்கு அந்த காரியங்களை தாழ்மையாக அவர் நடந்து கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பதாக அவன் தாழ்மையாக நடந்து கொண்டபடினாலே அவனுடைய காரியங்களை, இந்த பொல்லாப்பை அவன் கண்கள் கொண்டதாக நான் செய்வதில்லை. அவன் இந்த பூமியிலே வாழுகிற இந்த நாட்களிலே நான் செய்வதில்லை. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே நாம் தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக நாம் பயந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நாம் மன தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அநேகருக்கு பாருங்க, இந்த உலகத்தில் அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தயவு செய்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருவரை தாழ்வாக எண்ணக்கூடாது. நாமே உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மற்றவர்களை தாழ்வாக எண்ணுகிற, பார்க்கிற, பேசுகிற, நடத்துகிற அந்த மாதிரி அந்த இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்தை குறித்து ஆண்டவர் பார்க்கும்போது பல சத்தியங்களை பார்க்கலாம். உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு உன் இருதயம் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியும். ஆமென். சத்தியத்துக்காக நடுங்குகிற ஒரு இருதயம், நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம். இந்த யோசியா ராஜாவுக்கு இந்த வார்த்தைகளை அவன் அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப தாழ்மை அவருக்கு முன்பதாக தாழ்மையாக நடந்தது. 1000 வருஷங்கள் என்ன செய்யுது? கூட வருகிறது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படும் போது 1000 வருஷங்கள் கூட வருகிறது, நீடித்து வருகிறது. அவருக்கு முன்பதாக நாம் மனத்தாழ்மையாக நடந்து
நடக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு வருஷம் என்னவாகுது? நீடித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அவங்க எண்ணி 40 ராத்திரி போட்டு 40 நாள் நீதிமன்ற பட்டணத்துக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அவங்க அப்படியே ஸ்தோத்திரம் 40 நாள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே மனமாறி அவங்க ஆயுசு வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டாரு. ஆமென், அல்லேலூயா. நாம தேவனுக்கு முன்பாக எப்படி வாழுகின்றோமோ அதை வைத்துதான் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுகின்றார், நமக்கு கொடுக்கின்றார். அந்த தேவனுக்கு முன்பதாக பயந்து நடக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தேவனுக்கு முன்பதாக பயந்து இருப்பவர்கள் நன்றாய் இருப்பார்கள். தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் இருப்பவர்கள், மனத்தாழ்மையாய் நடப்பவர்கள், தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் இருப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை நன்றாக எந்த கோபாய்க்களையும் எந்த ஆபத்து அவர்களுக்கு அனுமதிக்காதபடிக்கு ஆயுசு வருஷங்களை கூட்டி கொடுத்து அவர்கள் நன்றாக இருக்கும்படி தேவன் வழி நடத்துகின்றார். அல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71வது வசனத்தை வாசித்தோம். உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடத்துல பாருங்க, கர்த்தருக்கு முன்பதாக நாம் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். இன்னைக்கு பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் சரி, இன்றைக்கு பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்று சொன்னால் சிந்தனைகள் தான். அல்லேலூயா. கண்களின் பார்வைதான். அல்லேலூயா. நாம் கைகளில் வைத்திருக்கின்ற சூத்திரம் செல்போன்கள் தான். அல்லேலூயா. பாவம் செய்வதற்கு தேடி போக தேவையில்லை, எங்கேயும் போய் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் கைகளில் இருந்து எந்த தவறையும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதபடிக்கு, தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு நம் கைகள் இருக்கிறதே நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லும். ஏன்னா அந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்தமான காரியங்களை, ஆபாசமான காரியங்களை நாம் எங்கேயோ போய் தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கைகளில் இருந்து எல்லாவற்றையும் பார்க்கின்ற நிலையிலே இன்றைக்கு இந்த பாவ உலகம் இன்றைக்கு அநேக விஞ்ஞானத்தின் வழியாக இன்றைக்கு தேவனுடைய மக்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடிக்கு தந்திரங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, கண்ணிகளை ஏற்படுத்தி வைக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதபடிக்கு சில சோத்திரம் விஞ்ஞான யுக்திகள் மூலமாக சாத்தான் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டு வருகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆகவேதான் இந்த கடைசி காலங்களை குறித்து நம்முடைய பரிசுத்தத்தை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஆமென். பரிசுத்தம் இல்லை என்றால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் தான் உபயோகப்படும் என்று சொன்னார். கணத்துக்குரிய பாத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் பரிசுத்த ஜீவியத்தை மிகவும் காத்துக்கொள்ள வேண்டும். உன்னை சுத்தவனாக நீ காத்துக்கொள்ள வேண்டும். நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை நிறுத்தும்படிக்கு நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வஞ்சிக்கப்படுகிற ஆவிகள் நீ உலாவிக் கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவிகள், இதுவும் வஞ்சிக்கிற ஆவிகள் தான். சிந்தனையிலே, எண்ணத்திலே ஆசைகளை கொண்டு வர, விருப்பத்தை கொண்டு வர, இச்சைகளை கொண்டு வந்து இன்னைக்கு அநேகர் அருமையான தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள். கடைசி காலத்திலே வஞ்சக ஆவி என்று சொல்லப்பட்டால் அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவின்னு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை மறுதலிக்கிற எந்த ஆவியும், இந்த மாம்சத்துல வந்த கிறிஸ்துவை அறிக்கையிடாத எந்த ஆவியும் அது தேவனுடைய ஆவி அல்ல, அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்று தேவன் சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஆகவே கடைசி காலத்திலே நாம் தேவனுக்கு முன்பதாக பயந்து இருக்க வேண்டும். கடைசி காலத்திலே நாம் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையா இருக்க வேண்டும். கடைசி காலத்திலே நாம் தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய சரீரத்திலையும் கரைதலற்ற சரீரமாக, இந்த சரீரம் நாம் கண்ணு பார்க்கும்போது கண் கரைபிடிக்கிறது, கைகளிலே ஒன்றை தொடும்போது இந்த கை என்ன செய்யுது? நான் யோசித்து பார்த்தேன், பல காரியங்களை யோசித்து பார்க்கும் பொழுது அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க 1-2 வசனங்களை. யாக்கோபு நிருபம்.
உங்கள் மேல் வரும் நிபந்தனைகளின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாமிசத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த கூப்பிடுது. ஆமென். பாவங்கள் நமக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் 59ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. 12ஆவது வசனம். எங்கள் வீரர்கள் நமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி அப்ப சொல்லுகிறது. பாருங்க, ஒரு உத்தரவை கூப்பிடுது. ஆனா நோய்க்கு உத்தரவை கூக்குறதுன்னா ஏன் செல்போன் கூக்குறல் இடாதா? யோசித்து பார்த்தேன், ஜெபித்து கொண்டு யோசித்து பார்த்தேன். நம்முடைய காரியங்களை அலசி ஆராய்ந்து யோசித்து பார்க்கும்போது நாளைக்கு ஆண்டவருடைய வருகையில எப்படி நாம் பரலோகம் செல்ல முடியும்? ஒரு கூலிக்காரனுடைய கூலி, அந்த பிடிச்சு வச்ச கூலி அவன் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னார். உத்தரம் அந்த சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். ஏன் இந்த செல்போன் சாட்சி கொடுக்காது? ஏன் இந்த சிம்ம சாட்சி கொடுக்காது? ஏன் இந்த சோத்திரம் அல்லேலூயா சேட்டலைட் சாட்சி கொடுக்காது? அவைகள் ஏன் நமக்கு விரோதமாக கூக்குரல் இடாத ஆண்டவரை நோக்கி? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை, நம்ம தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையான வாழ்க்கை வேண்டும் தேவ பிள்ளைகளே. அடுத்தது, தேவனுக்கு முன்பதாக நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்போ தேவனுக்கு முன்பதாக நாம் பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை செய்யும் பொழுதுதான் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் நன்றாக இருக்க முடியும். நம்ம குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆயுசு வருஷங்கள் அவர் ஆசீர்வாதமாக வழிநடத்துவார். ஆகவே பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அறிவுபூர்வமாக யோசித்து நாம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படணும். நீங்க கேக்குறீங்க, சோர்ந்து போறதுக்கான அந்த வசனத்தை சொல்றேன். இன்னைக்கு எல்லா கையிலையும் சோர்ந்து போடுறோம். சோர்ந்து போவதற்காக அல்ல, ஆண்டவர் கிருபை வருஷங்களை கூட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவைகளை நாம் அசட்டையாக எண்ணிவிட்டு கடைசியில் ஐயோ என்ற நிலையில போய்விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிருபை வருஷங்களை எவ்வளவு நமக்கு கூட்டி கொடுக்கிறாங்க நமக்கு தெரியாது. அல்லேலூயா. மன்னிப்பு எவ்வளவுதான் நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சில மன்னிப்புகளை வச்சிருக்கா நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் நாம் அறியாமல் தொடர்ந்து இருப்போமானால் நாம் எந்த நிலையில் நாம் போய்விடும். அநேக ஊழியர்கள் திடீர் சாவுக்கு காரணம் என்ன? அநேக விசுவாசிகள் திடீர் மரணத்துக்கு காரணம் என்ன? அநேக விசுவாசிகள் படுத்த படுக்கையாக போகிறதுக்கு என்ன? குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? குடும்ப பிள்ளைகள் எல்லாம் கெட்ட வழியில போறதுக்கு காரணம் என்ன? பெற்றோருடைய பாவங்கள், தங்களுடைய பாவங்கள், இவர்களெல்லாம் அக்கிரமங்களை பாவம் சுமந்த தேசமே, அக்கிரமத்தை சுமக்கிற குடும்பமே, அல்லேலூயா, எப்படி நன்றா இருப்பாங்க? ஆகவே நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு முன்பதாக அவருக்கு பயந்து இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையில பேச்சுற வரைக்கும் நமக்கு பரிசுத்தம் தவறக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு குருவா வந்துருச்சுன்னு சொன்னா குடும்பத்தில் மனைவியோ பிள்ளைகளையோ சோதனம் குடும்ப காரியங்களை கூட கெட்ட வார்த்தைகளை பேசுகிற பைபிள் தூக்குற விசுவாசி உண்டு. பைபிள் வசனம் வாசிக்கிற விசுவாசிகள் உண்டு. அல்லேலூயா. வரும்போது அவங்க படார அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி தான் திட்டுவாங்க. அந்த கெட்ட வார்த்தை ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சர்ச்சுக்கு வராங்களே, நல்லா ஜெபிக்கிறாங்களே, எப்படி இந்த இதுல கெட்ட வார்த்தை அவங்க பேசுறாங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களையும் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பரிசுத்தம் இருக்கணும். பார்வையில பரிசுத்தம் இருக்கணும், பேச்சுல பரிசுத்தம் இருக்கணும், மற்றவங்க மேல வைக்கிற அன்புல பரிசுத்தம் இருக்கணும், எந்த மாயமானம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எண்ணுகிற அந்த நினைவுகள்ல பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையா இடம் கொடுங்க. ஜெபத்துல ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியானவர் வாங்க,
பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தத்தை எனக்குள்ளே நடப்பிக்கிற ஆவியானவரே, எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே தங்கிருங்க. எனக்குள்ளே வருகிற அந்த பொல்லாத எண்ணத்திலிருந்து, பொல்லாத ஆசையிலிருந்து, பொல்லாத அந்த பிசாசுடைய காரியத்திலிருந்து ஆவியானவரே, நீர் என்னை ஒரு குயவனை போல இருந்து என்னை உருவாக்குங்க. என்னை பரிசுத்த சாயலை உண்டாக்குங்க. மனதிலே பரிசுத்த சாயலை ஏற்படுத்துங்க. ஆண்டவரே, என் சரீரத்திலே பரிசுத்த சாயை ஏற்படுத்துங்க. என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிசுத்தத்துக்குள்ள, அந்த பரிசுத்த சிந்தைக்குள்ள, அந்த பரிசுத்த வாழ்க்கையை நான் செய்யும்படியாக எனக்கு ஆவியானவரே, என்னை ஒரு குயவனாக இருந்து என்னை பரிசுத்தத்தில் உருவாக்குங்க. அல்லேலூயா. ஆவியானவர் கூப்பிடுங்க. ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆவியானவரை நிரம்புங்க. ஆவியானவர் துணைக்கு கூப்பிடுங்க. ஆவியானவரே, நான் போகிறேன், என்னோடு கூட வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாமல் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தார். அப்ப ஆவியினால மட்டும்தான் மாம்ச கிரியைகளை என்ன செய்ய முடியும்? சரீரத்தினுடைய செயல்களை அழிக்க முடியும். சரீரத்தின் மூலமாய் செய்கிற பாவ செயல்களை அழிப்பதற்கு ஆவியானவர் தான் வழி நடத்துகின்றார். அல்லேலூயா. அந்த ஆவியினாலே, அந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் சரீரத்தின் செயல்களை அழிப்பீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள். பிழைப்பு என்பது என்ன? பரலோக வாழ்வு. பிழைப்பு என்பது நித்திய வாழ்வு. பிழைப்பு என்பது என்ற சந்தோஷ ஆசீர்வாதமான வாழ்வு. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக, ஆவியானவருடைய நடத்தைக்குள்ளாக, அந்த ஆவியினாலே உனக்குள் வந்திருக்கிற அந்த ஆவியினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த சரீரத்தினுடைய கிரியைகளை, அந்த சரீரத்தினுடைய மாம்சத்தினுடைய செயல்களை நீங்கள் அழிக்க வேண்டும். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கெமிக்கல் எடுத்து ஒரு கரையில போட்டா கரை அப்படியே அச்சமாக துணி நல்லா வெளுத்து போகுது, நல்லா சுத்தமாகுது. அதே போல ஆவியானவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கரையை அகற்றுகிறவர் மாத்திரமல்ல, அந்த பாவத்துக்கூடாக நாம் செல்ல முடியாத அளவுக்கு, அல்லேலூயா, ஆவியானவர் தாமே அந்த ஆவியானவர் ஆவியின் வழியாக அந்த சரீரத்தினுடைய, அந்த மாம்சத்தினுடைய செயல்களை அவர் அழிக்கிறார். அல்லேலூயா. நாம் அழிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த பரிசுத்தம். இயேசு வருவான் போது நாம் மறுரூபம் அடைவோம் என்றால் இது என்னமோ நம்ம சொல்றதுல நடக்கிற காரியம் அல்ல, தானாவே நடக்கும். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருந்திருப்பாரு. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா தான் இயேசு வரும்போது அந்த மறுரூபம் ஆகிறது ஆவியானவர் ஒத்தாசையோட தானாக நடக்கிற காரியம். இயேசுவை என்னை ஏத்துக்க நான் கத்துக்கிற வாய்ப்பு அன்னைக்கு இல்லை. என்னதான் கத்துனாலும் நடக்காது. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை அந்த மறுரூப நிலையை வைத்து அந்த மாம்சத்தினுடைய செயல்களை அவர் அழித்து நானும் அந்த ஆவியானவரோட ஒத்தாசையோடு, ஆவியின் வல்லமையோடு நானும் மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்து நான் அவருக்குள்ள இருப்பேன் என்றால் சோத்திரம் மறுரூபமாகிறது என்பது தானாகவே நடக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இயேசு வரும்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற மாதிரி தெரியும். நான் என்னுடைய உடல் மாயம் ஆயிரும். அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள யார் இருப்பா? ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. கர்த்தருக்கு முன்பதாக நீ என்ன நடந்து கொண்டு உத்தமனாக இரு. அல்லேலூயா. உத்தமனான ஒரு வாழ்க்கை. ஆமென். எல்லாத்திலும் ஒரு காரியம். ஆண்டவருக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக பயந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக, அவருக்கு முன்பதாக தாழ்மையாய் நடக்கிற வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக, நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை. அடுத்தது நம் தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக நாம் உத்தமமாக வாழுகிற உத்தம வாழ்க்கை. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் கொடுக்கிற பார்க்கிறோம். உத்தமம் என்று சொல்லும் பொழுது வஞ்சனை செய்யக்கூடாது, ஒரு பிரிவினைகள் பார்க்கக்கூடாது. ஆமென். தனக்கு மட்டுமே ஒன்று இருந்தால் போதும், அவர்கள் இல்லைன்னா என்ன, அவங்க கஷ்டப்பட்டா நமக்கு என்ன, அப்படி என்ற அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. உத்தமம் என்பது அது தேவ பயத்தை தாண்டி, பரிசுத்தத்தை தாண்டி அது மேலான ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. அல்லேலூயா.
அது சரீரத்துக்குரிய பரிசுத்தத்தை மட்டும் அல்ல, நம் வாழ்க்கையில நடக்கையில நாம் இருக்கிற சோதரம் பரிசுத்தமாக இருந்தாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில சமுதாயத்துல கூட பிறந்தவங்கள நம்முடைய சொந்த பந்தத்தின் நடுவில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நடுவில் தேவ மக்கள் நடுவில் நாம் வாழுகிற அந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியத்தை குறித்து தான் சொல்லப்படுது உத்தமம் என்ற வார்த்தை. அல்லேலூயா. பரிசுத்தம் வேற, நீதி வேற, தேவ பயம் வேற, தாழ்மை வேற, உத்தமம் எல்லாவற்றிலும் மேலானது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பும்போது சொன்னாரு, எனக்கென்று உத்தமமான ஒரு ஜனத்தை நீ ஆயத்தப்படுத்துவாயாக என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. உத்தமம் என்பது எவ்வளோ ஒரு காரியங்கள், நீதியை தாண்டிய ஒரு காரியங்கள், தேவ பயத்தை தாண்டிய எவ்வளவு அது ஒரு பூரணமான ஒரு காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஏதோ தேவனுடைய காரியங்களில் ஆண்டவர் பார்க்கிற பொழுது கர்த்தருக்கு முன்பதாக அவனுடைய உத்தமம் இல்லாத ஏதோ ஒரு செயல் அங்கே இருந்திருக்கும். ஆண்டவடினாலதான் கர்த்தர் அங்கே ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாக இரு, நடந்து கொண்டு இரு என்று வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப காரியங்களில், கொள்வனை கொடுப்பன காரியங்களில், மருமகள் காரியங்களில், வேற குழந்தைகள் காரியங்களில், சோதரம் குடும்ப அந்த சம்பந்தங்கள் அந்த உறவு காரியங்களிலே நாம் ஒரு பார்சாலிட்டி, ஒரு பாகுபாடு பார்க்கிற குணம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சோதரம். ஒரு பிரித்து விடுகிற குணங்கள் இருக்கக்கூடாது. சோதரம். யார் கஷ்டப்பட்ட எனக்கு என்ன, நானும் என் குடுப்பில் அவன் நல்லா இருந்தா போதும் அப்படி என்ற ஒரு காரியம் இருக்கக்கூடாது. அப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்வார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று கர்த்தர் பார்த்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆனபடினாலதான் நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று ஆண்டவர் சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அருமையான தேவ பிள்ளைகள், அதுதான் ஆண்டவர் நமக்கு கட்டளையாக சொல்லி இருக்கின்றார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும். ஆமென். தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனாக நிறுத்தும்படி. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக 4வதாக உத்தமமாக நிறுத்து. இந்த பூமியினுடைய வாழ்க்கையில அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காங்க. இப்ப நான் பேசுறேன், நேரம் போதாது, வேலை முடிச்சு. ஆமென். முதல்ல தேவனுக்கு முன்பாக பயந்து இரு. 2வது தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நட. 3வது தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ளவர்களாய் இரு. 4வது தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இரு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நான் விட்டுட்டேன், நீ தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாயிரும். சகரியா குறித்து எலிசபெத்தை குறித்து வேதம் சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியாயங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து பாருங்க, தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பிரமாணங்களை கைக்கொள்றாங்க. குற்றமற்றவர்களா இருந்தாங்க. அப்படி இருந்து தேவனுக்கு முன்பதாக எப்படி இருந்தாங்களா? அல்லேலூயா. நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. அந்த சகரியாவும் அந்த ஆசாரியனாக அந்த சகரியாவும் அவருடைய மனைவி எலிசபெத்தும் அவங்க குடும்பம் அவர்கள் 2 பேரும் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக அவங்களுக்கு குழந்தையை கொடுத்து அவங்க குழந்தை தான் யாரு? யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அந்த சகரியா எலிசபெத்துடைய மகன் தான் யாரு? யோவான் ஸ்நானகன். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த அந்த தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல பக்தி உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்ல அருமையான மகனை கொடுப்பார். அப்படி உயர்த்துவார், அப்படி தரிசனத்தோடு அனுப்புவார். அல்லேலூயா. 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 நல்ல அற்புதமான காரியம் அவங்களுக்கு பண்ண யோவான் ஸ்நானகன். ஆகவே பார்க்கிறோம், தேவனுக்கு முன்பாக பயந்திருங்க, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருங்க, தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக இருங்க, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருங்க, தேவனுக்கு முன்பதாக உத்தமமானவர்களாக இருங்க. பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக நிற்கப்பட வேண்டும். ஆமென். நாம் அவருக்கு முன்பதாக
பயந்திருந்தால், அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையை நடந்தால், அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்ந்தால், அவருக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தால், அவருக்கு முன்பதாக உத்தமனாக இருந்தால், நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நாம் இருக்கும்பொழுது நாம் பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. நிக்க போகிறோம். அவன் கிரியத்தக்க பலன் அடையும்படியாக நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நாம் என்ன செய்ய போறோம்? நிக்க போகிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருக்கு முன்பாக பயந்து இருந்தால், அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையை நடந்தால், அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ்ந்தால், அவருக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் நடந்தால், அவருக்கு முன்பதாக உத்தமனாய் இருந்தால், அந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது நாம் எப்படி போக மாட்டோம்? பயந்து போக மாட்டோம், தைரியத்தோடு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. அவர்கள் சந்ததியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நீங்கள் என்ன செய்றீங்க? சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை என்ன செய்றீங்க? தேவனுக்கு அடுத்த காரியங்களை என்ன செய்றீங்க? உங்களுடைய கிரியத்தக்க பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நாம் இப்பொழுது அவருக்கு முன்பதாக பயந்து நாம் இருப்போம் என்று சொன்னார். இப்பொழுது அவருக்கு முன்பதாக நீதி உள்ள மனத்தாழ்மையை நடப்போம் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு வாசிக்கப்பட்ட பகுதியை பாருங்க. அவருக்கு முன்பதாக நாம் அவருக்கு பயந்து அவர் நீதி உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், உத்தமர்களாய் இருப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு கர்த்தருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, அப்படியாக வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்படும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா, அவனவன் கிரியத்தக்க பலனடையத்தக்க அவனுடைய புஸ்தகங்கள் திறக்கப்படும் பொழுது நாம் பயத்தோடு அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக தைரியமா நம்மளால் நிற்க முடியும். நல்ல தைரியத்தோடு நிற்க முடியும். கர்த்தர் எனக்கு பரலோகத்தை கொடுப்பார் என நான் போய் நிற்கும் போது பரலோக வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், ஓ ஸ்தோத்திரம், என்னை அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக என்னை முன்குறித்து வைத்திருக்கின்றார். என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவன் எல்லாரும் யாருதான்? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீயோனிலே மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனோ பரிசுத்தவான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் காணப்படாதவர்கள் எல்லாம் எங்கதான்? அக்கினி கடல் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதான் பரிசுத்தம். நாம் இன்றைக்கு அவருக்கு முன்பதாக பயந்திருப்போமானால், அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக நடப்போமானால், அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்வோமானால், அவருக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருப்போமானால், அவருக்கு முன்பதாக உத்தமனாக நடப்போமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் மரித்து நாம் உயிரடைந்து தேவனுடைய சமூகத்திலே கொடாகொடியாக நியாய தீர்ப்புக்கு நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, அப்பொழுது பயந்தவர்களாக அல்ல, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும் பொழுது அவனவன் கிரியத்தக்க பலன் அடைகிற அந்த காரியங்கள் புஸ்தகம் திறக்கும் பொழுது ஒரு பயந்தவர்களா இல்ல, தைரியத்தோடு கூட கிருபாசனத்தில் போய் நிற்போம். அல்லேலூயா. தைரியத்தோடு நியாயஸ்தானத்தில் போய் நிற்போம். தைரியத்தோடு நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்போம். தேவன் நமக்கு அவர் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியோடு கூட அவர் தம்முடைய ராஜ்யத்தின் பலனை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் எங்க கொடுக்க போறார் ஆண்டவர்? அல்லேலூயா. நியாயஸ்தானத்துக்குள்ளே தீர்ப்புக்கு முன்பதாக அவனுடைய பலனுக்கு பிரதிபலனாக அவன் கிரியத்தக்க பலனாக கர்த்தர் என்ன கொடுக்க போகிறார்? கிரீடங்களை கொடுக்க போகிறார். ஜீவ கிரீடங்களை கொடுக்க போகிறார். மகிமையான வாழாத கிரீடங்களை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சி கிரீடங்களை கொடுக்க போகிறார். அவர் கிரீடங்களை கொடுப்பார். அப்ப உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி தம் மேல் அன்பு கூறுவர்களுக்கு என்னத்தை கொடுக்க போறாரு? அல்லேலூயா. உத்தமனாய் அறிவார். தேவனுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே இந்த ஜீவ வாழ்விலே தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாக நடப்போமானால், பரிசுத்தமாக வாழ்வோமானால், நீதி உள்ளவர்களாய் வாழ்வோமானால், ஸ்தோத்திரம் உத்தமனாக நாம் முன்பதாக நடப்போமானால்,
அந்த சிங்காசனத்தில் அந்த நியாயசனத்துக்கு முன்பதாக அந்த புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அவன் கிரிக்கு தக்க பலன் அளிக்கிற காரியங்கள்ல மகிழ்ச்சியோடு கூட உத்தமன் என்று விளங்கின பின்பு நீ உத்தமன் தான் என்று உன்னுடைய சரித்திரம் அந்த ரெக்கார்டு சொல்லும் பொழுது அல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் யுகயுகமாய் ஆண்டாண்டா யுகயுகமாய் வாழ்வோம். கர்த்ததாமே இந்த வேத பகுதி முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த தெய்வமே, இந்த ஆராதனையினுடைய நிறைவான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு முன்பதாக வாழுகிறோம் ராஜா. ஏசப்பா, எங்கள் தேவனுக்கு முன்பதாக, எங்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக, எங்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக, எங்கள் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. தேவனே, உமக்கு முன்பதாக நாங்கள் பயந்து இருக்கும்படியாக, உமக்கு முன்பதாக நாங்கள் மனத்தாழ்மையாக இருக்கும்படியாக, உமக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக, உமக்கு முன்பதாக நாங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக, உமக்கு முன்பதாக நாங்கள் உத்தமர்களாய் நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஒரு விசை தகுதிப்படுத்துமாங்க. நாங்கள் பூரணமாக நடந்துவிட்டோம் என்று சொல்லவில்லை, பூரணத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எங்கள் மேல் கிருபை வைத்து இறக்க வைத்து நித்தியத்தை கண்டு ரட்சிப்பை நித்திய ரட்சிப்பை கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவரே எங்களை திட்டமிட்டிருக்கிற ஆவியானவர் பரலோக தேவன் ஓட்டத்தை ஆண்டவரே நிறைவாய் ஓடி முடிக்க, ஓட்டத்தை கர்த்தருக்கு மகிமையாய் ஓடி முடிக்க, பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் என்று சொன்னாரே. கர்த்தர் அந்நாளிலே எனக்கு நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோக தேவனே, அப்போஸ்தலனுடைய பவுலடியாருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம், அந்த அருமையான ஆயத்தமான நல்ல மனசாட்சிக்காக ஸ்தோத்திரம். அதை போல தெய்வமே எங்களையும் அந்த ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி தேவனே, நாங்கள் தேவனே உம்முடைய பார்வையிலே நாங்கள் உமக்கு பயந்திருந்தோம் என்றும், உமக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக நடந்தோம் என்றும், உமக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ்ந்தோம் என்றும், உமக்கு முன்பதாக நீதியாக இருந்தோம் என்றும், உமக்கு முன்பதாக உத்தமன் என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் உத்தமமாக நடந்தோம் என்றும் இந்த கடைசி காலங்களிலே நீர் எங்களுக்கு சாட்சி சொல்லும்படியாக அந்த புஸ்தகங்கள் திறக்கப்படும் பொழுது அந்த புஸ்தகத்தின் வழியாக நாங்கள் அந்த சாட்சியை பெற்றுக்கொள்ளும்படி ஏசப்பா ஆண்டவரே கிரீடத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்த ஏசப்பா எங்களை நீ தகுதிப்படுத்துங்க தா. ஏசப்பா, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விக்கிரக ஆவியை கட்டுகிறேன், சந்தேகத்தின் ஆவியை கட்டுகிறேன், இழிவின் ஆவியை கட்டுகிறேன், பிரிவினை ஆவியை கட்டுகிறேன், பாவ இச்சையின் ஆவியை கட்டுகிறேன், தாழ்வு மனப்பான்மை ஆவியை கட்டுகிறேன், பயத்தை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன், கீழ்படுத்துகிற சிறுமப்படுத்துகிற பிசாசை கடிந்து கொள்ளுகிற சாத்தான் கற்றுக்கொண்டதாக தைரியத்தை கொடுங்க இயேசுவா. நாங்கள் பயந்து நடக்கிறோம் என்ற தைரியத்தை கொடுங்க இயேசுவா. நாங்கள் உங்களாக பரிசுத்தமாக இருக்கிறோம் என்ற தைரியத்தை கொடுங்க இயேசுவா. நாங்கள் பெரும் பாதகத்துக்கு விலகி ஏதோ நாங்கள் உத்தமனாகி நாங்கள் பெரும் பாதகத்துக்கு விலகி கொண்டோம், நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்ற ஆண்டவரே அந்த தைரியத்தை கொடுங்க இயேசுவா. நியாயசனத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்கும் போது தைரியத்தோடு நின்று புஸ்தகங்கள் திறக்கும் போது தைரியத்தோடு இருந்து எங்களை குறித்து எழுதியிருக்கிற நன்மையும் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கருதுவாங்க கர்த்தா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்த ஆசீர்வதிங்க. என்றென்றும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் பரலோக தேவன் மீண்டும் வரப்போகிற எங்கள் கர்த்தராகிய இயேசுவே உமது பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.